ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 17வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு என்னை ஊக்குவித்து வரவழைத்த அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நிறுவனத்தின் தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும், என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் வடிவேலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஜோதிடத்தில் இப்ப இந்த 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். என்னுடைய தாத்தா, எங்க அப்பா எல்லாம் ஜோதிடம் பாக்குறவங்க. நான் பேரை வச்சு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் என் பேரு ஞானம் அமைஞ்சிருக்கு, என்னன்னு தெரியல. இருந்தாலும் கேதுவை பத்தி என்ன பேச சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு கேது பாத்தீங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க, அதே சமயத்தில் ஆன்மீகக்காரகன்னு சொல்லுவாங்க. லக்னத்துல கேது இருந்ததுன்னா அவங்க பெரும்பாலும் தனிமையை தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு உடல் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மெலிஞ்சு இருக்கும், ஏதோ ஒரு கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் பேசுறது முன்னெச்சரிக்கையா பேசுவாங்க. லக்னத்தில் கேது இருந்தால் அவங்க எப்பவுமே முன்னெச்சரிக்கையா பேசுவாங்க. அதே சமயத்துல அவங்க அடிக்கடி வெளியூருக்கு வேலை விஷயமா பயணம் செஞ்சுதான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல 2ஆம் இடத்தில் கேது இருந்ததுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவர் நிம்மதி இருக்காது. படிப்பும் கொஞ்சம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நண்பர்களிடம் ரொம்ப அளவா பேசுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவா இருக்கும். ரைட்டுங்களா? அவங்க யாருகிட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்க நிறைவேற்றவே முடியாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. பாசத்துக்காக, குடும்பத்துடைய பாசத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல 3ல கேது இருந்தால், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்க பாத்தீங்கன்னா இளைய சகோதரன் பாதிப்பு இருக்கு. அவங்க கிட்ட சண்டை சச்சரவோட இருப்பாங்க. அதே சமயத்துல கூர்மையான செவித்திறன், அவங்களுக்கு காதுன்னா பாம்பு காதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு கூர்மையான செவித்திறன் இருக்கும். அவங்க அடிக்கடி வேலை பார்க்கறவங்க பக்கத்துல இருக்கவங்க சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 3ஆம் இடத்துல கேது இருந்தா இந்த பலன்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்தால் பூர்வீக சொத்தை விட்டுட்டு விலகி இருப்பாங்க, அல்லது பூர்வீக சொத்து அவங்களுக்கு நிரந்தரமா அமையறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கும். அவங்க தாயார் கூட சண்டை சச்சரவோட இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வண்டி வாகனம் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வண்டி வாகனம் நிறுவனம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கணவர் பேர்ல இருந்தா மனைவி பேருக்கும், மனைவி பேர்ல இருந்தா கணவர் பேருக்கும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. அது சிறப்பான பலனை தரும். ரைட்டுங்களா? அதே சமயத்துல 5ஆம் இடத்துல கேது இருந்துன்னா வீடு, நிலம், சொத்து எல்லாம் அது விரையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். புத்திர தோஷ பாதிப்பு கொஞ்சம் ஏற்படும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு அல்லது ஒரே பையன் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. குலதெய்வ கோயில்ல பங்காளி சண்டை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க மந்திரம் தந்திரம் செய்யற மாதிரி தூண்டும். 5ஆம் இடத்துல கேது இருந்துன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் பிரசவம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலியமா தான் முடியும். 5ல கேது இருந்தால் பெரும்பாலும் அறுவை சிகிச்சையில தான் முடியும். 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்றது செரிமானம் ஆகாது. இந்த கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பித்தப்பை அடிக்கடி தொல்லை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யோகம் இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு யோகம் கொடுத்துட்டே இருக்கும். வீட்டுல குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க அவங்க ஃபேமிலியில. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு தாரதோஷம் இருக்கும். அதே சமயத்துல நண்பர்களால அடிக்கடி தொல்லை பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கும். அவங்க கூட்டாளிகிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பழகிட்டு இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 8ஆம் இடத்துல
கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. போலீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரைம் பிரான்ச்சு இந்த மாதிரி இதில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா புதையல் இந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். புதையல், லாட்டரி சீட்டு இந்த மாதிரி இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க அடிக்கடி ஜீவ சமாதி உள்ள கோயில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். அதே சமயத்தில் பல் சம்பந்தமான நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். 8ல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிக்கடி பல் சம்பந்தமான நோய் இருக்கும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப அந்த திசை யாருக்குமே நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா ஏதோ ஒரு பாதிப்பை குடும்பத்துல கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா நீண்ட யாத்திரை, இந்த காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தை போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த உயர்கல்வின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு 12வது 10வது வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. மேல் படிப்புக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க முன்னோர்களுடைய தோசை ஏதோ ஒரு வகையில இருக்கும். பித்ரு தோசைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து 9ஆம் இடத்துல கேது இருந்துன்னா இந்த தோசைகள்லாம் உண்டு பண்ணும். 10ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில மெடிசின் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பாங்க. டாக்டரா இருக்கலாம், வைத்தியரா இருக்கலாம், அல்லது மெடிக்கல்ல வேலை பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல அந்த தொழில் வந்து அலைச்சல் மூலியமா தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குமோ ஒழிய ஒரு நிரந்தரமான இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா 36 வயசுக்கு மேல அவங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல தனக்கு மூத்த சகோதரனுக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அவங்களுக்கு ஏதாவது இழந்த போலவே இருப்பாங்க, ஏதாச்சும் இழந்த மாதிரியே இருப்பாங்க. வீடு, வண்டி, தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தேடலே இருக்கும். நிரந்தரமா உட்காந்து வேலை பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு முதுகு தண்டில் அடிக்கடி வலி இருந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவங்க வந்து எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது. அதே சமயத்துல சூரியன் நிக்கிற இடத்துல இருந்து 5 ராசிக்குள்ள, அதாவது சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து, சூரியன் எந்த ஒரு ஜாதத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதுல இருந்து 5ஆம் இடத்துக்குள்ள கேது இருந்ததுனால் அவங்களுக்கு பணம், வண்டி, வாகனம் கண்டிப்பா இழப்பு ஏற்படுத்தும். அதே ராகு இருந்தா கண்டிப்பா அவங்க ஒரு கோடீஸ்வரனுக்கு ஈக்குவலான ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த அளவுக்கு கண்டிப்பா உண்டு ராகு இருந்தால். அதே மாதிரிதான் சந்திரன் நின்ற இடத்துல இருந்து 5 ராசியில கேது இருந்ததுன்னா பின்னாடி யோகம் கண்டிப்பா உண்டு. தாயார் மூலியமா அந்த சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நேசத்துல கேது இருந்ததுன்னா அவங்க வழிபடக்கூடிய கோயில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் கோயில்ல இருக்கிற விநாயகர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்றதோட அந்த கோயில் அர்ச்சகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசியும் மிளகும் தானம் கொடுக்கணும். இதை என்னோட அனுபவபூர்வமா சொல்றேன். இந்த மாதிரி செஞ்சா அவங்க உடல்ல உள்ள கோளாறுகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லது கண்டிப்பா கொடுக்கும். ரிஷபத்துல கேது இருந்ததுன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம். அதே சமயத்துல அது எப்போ போகணும்னா பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி இந்த நாள்ல போகணும். போற அன்னைக்கு 3 பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு சேலையோ வேஷ்டியோ ஏதோ ஆடை தானம் கொடுக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்துல மிதுன ராசியில கேது இருந்ததுனால் அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு 3 பேர்த்துக்கு தண்ணியும் சாப்பாட்டோட தானம் கொடுக்கணும். அவங்க வந்து அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகரை 3 முறை வலம் வரணும். புரியுங்களா? இதெல்லாம் வந்துன்னா அந்த சகோதரனுடைய தோஷங்கள் விலகி போயிடும். ரைட்டுங்களா? அதுவும் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு விலகி போயிடும். கடகராசியில கேது இருந்ததுன்னா வருஷத்துல ஒரு தடவையாச்சு விநாயகருக்கு ஒரு 7 குடம் அல்லது 9 குடம் தீர்த்தம் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணணும். ஐயரை வச்சு ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணணும். பொங்கல் வச்சோ அல்லது சக்கரை பொங்கல் மாதிரி வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, நல்லது.
அதே மாதிரி கன்னியில கேது இருந்தால், கன்னி ராசியில கேது இருந்தால் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். அங்க போய் வருஷத்துல தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கு போகணும். இடையில கேப் போடக்கூடாது. 3 பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தா கண்டிப்பாக அவங்க அந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசியில கேது இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசியில கேது இருந்ததுன்னா, ரெட்டை மாட்டு வண்டி இருக்கு பார்த்தீங்களா, ரெட்டை மாட்டு வண்டிக்கு வக்கிப்பில்லோ அல்லது உணவோ ஏதோ வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த தாரதோஷங்கள் அல்லது வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகி போயிடும். 8ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா, அதாவது தனுசு ராசியில கேது இருந்தால் விநாயகர் கோயில் அர்ச்சகருக்கு வேஷ்டி துண்டு தானம் கொடுக்கணும். 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப கொடிய நோய் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போய் வேண்டிக்கிட்டு அந்த விநாயகர் கோயில், ஏதோ தனிப்பட்ட விநாயகர் கோயில்ல அர்ச்சகராக இருக்கிறவருக்கு வேஷ்டியும் துண்டும் கண்டிப்பா தானம் கொடுக்கணும். அது கொடுத்தா அந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். மகர ராசியில கேது இருந்ததுன்னா யானை எங்க கண்டாலும் நீங்க வாழைப்பழமோ ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுக்கணும். 9ஆம் இடத்துல கேது இருந்தால், 10ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கும்பராசியில கேது இருந்ததுன்னா விநாயகர் கோயில் எங்கேயாச்சும் பக்கத்துல கும்பாபிஷேகம் இருந்துச்சுன்னா அதுல போய் கலந்துக்கிட்டு நம்மளால உதவி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் அந்த தோஷத்தை அந்த 10ஆம் இடத்துல தொழில் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் விலக்கி கொடுக்கும். மீன ராசியில கேது இருந்ததுன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் 9 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரணும். அந்த 11ஆம் இடத்துடைய சகோதர பாதிப்பு இருந்ததுன்னா விளைகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. என்னை பேச அழைத்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பயணித்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவின் தலைவர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும், வடிவேல் ஐயா அவர்களுக்கும், கேமராமேன் உன் பேர் என்னப்பா பிரகாஷ் அவர்களுக்கும், பாலு அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பூர் நகரை சுற்றியுள்ள அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள். நான் பெயரை சொன்னால் முடிந்தளவு பலன் சொல்லிவிடுவேன். அதனால் யாராவது என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய மொபைல் எண் சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 85 23 944 011 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள், பலன் சொல்கிறேன். இது ஜனவரி 26 வரைக்கும் அனைவருக்கும் இலவசமாக சொல்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இங்கு வரவழைத்த காளி சினிமாவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.